லேட்டு. ஓம் சாய்ராம். இன்றைக்கி ஒரு விலாக் தான் பார்க்குறோம். ட்ரிச்சிக்கு முதல் முறையாக வந்த ஷிரடி சாய்பாபாவோட கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயில் எங்கே இருக்குன்னா, ட்ரிச்சி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் தாங்க இருக்குது. ட்ரிச்சி டு மதுரை பைபாஸில் மேக்குடிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணுறேன். இந்த கோயில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான கோவில். பாபா முதல் முறையாக எங்கள் வீட்டுக்கு வந்தது இந்த கோவிலில் இருந்து தான். அது இல்லாமல் சாய்பாபா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதே ஃபஸ்ட்டு படத்தில். அந்த படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாயான்கிற படம் எப்படியும் ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுன்னு நினைக்கிறேன். நக்மா, அப்புறம் நெப்போலியன் சாரு, அப்புறம் எஸ்பிபி சார் அதில் ரொம்ப மெயின் கேரக்டராக நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் எனக்கு ஷிரடி சாய்பாபான்னு தெரிஞ்சது இந்த கோயில் மூலியமாக தான். இந்த கோவிலில் தான் சத்குரு வாணி புக்கும் கிடைக்கும். மற்ற கோவிலில் எங்கே கிடைக்கிதுன்னு எனக்கு தெரியல. கரெக்டாக நாங்கள் உள்ளே வந்தோம், ஆரத்தி ஆரம்பிச்சிட்டாங்க. என் பொண்ணுங்க 2 பேரும் வேக வேகமாக ஓடுறாங்க. அதுவும் சின்ன பொண்ணு ஆரத்தி போட்டாலே அவள் பாடிக்கிட்டே இருப்பாள். என் பிள்ளைங்க 2 பேரும் முன்னாடியே போயிட்டாங்க. நாங்கள் போகிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா பக்கத்தில் பாட்டியம்மா வந்தவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போங்கப்பா, என்னால் நடக்க முடியலன்னு சொன்னாங்க. அந்த வெயிலில் பாவம் அவங்க, அதனால் கூட்டிகிட்டு வந்தோம். இந்த பாபா பார்க்குறதுக்கு கிருஷ்ணர் மாதிரியே இருப்பார். தலையில் கிருஷ்ணர் கிரீடம் வச்சுருப்பாங்கள அதே மாதிரி வச்சுருந்து ஒரு மயிலழகு வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த தடவை நான் வந்தப்போ ஃபஸ்ட் டைமாக எனக்கு ஒரு சின்ன ஷாக் என்னென்னா, கிரீடத்தை மாற்றிட்டாங்க. இந்த வருஷத்துலேருந்து மாற்றிட்டாங்க. கிரீடமும் மாறிடுச்சு, சாயப்பாவோட சிம்மாசனமும் மாறிடுச்சு. அப்போக்கா எனக்கு அதை பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்தாலும், கிரீடம் இல்லையே, கிருஷ்ண கிரீடம் இல்லையேன்னு மனசு சின்ன ஒரு சங்கடம். இந்த கோயில் 1996 மீனாட்சி சுந்தரம்ங்கிற ஒரு வக்கீலால் கட்டப்பட்டது. 95 அவள் ஷிரடி போனப்போ பூஜ்ய ஸ்ரீ சிவனேஸ்வர சுவாமிகள் ஒரு ஃபோட்டோ கொடுத்தாங்க, சாய்பாபாவோட ஃபோட்டோ. அழகமாயில் பாபா உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும்ல, அந்த ஃபோட்டோ தான் கிஃப்டாக கொடுத்தாங்க. வக்கீலோட பர்த்டேக்கு சுவாமிஜி ஆசீர்வாதம் பண்ணி அந்த ஃபோட்டோ கொடுத்தது. ஃபோட்டோ கொடுத்துட்டு, நீ ட்ரிச்சியில் ஒரு கோவில் கட்டு அப்படின்னு சிவனேசன் சுவாமிகள் சொன்னாங்க. இவங்க தான் சிவனேசன் சுவாமிகள். இவங்க பக்கத்துலேயே ஃபோட்டோ சாயப்பாவோட துவாரகமாயில் உட்காந்துருக்க மாதிரி உள்ள ஃபோட்டோவும் இருக்கும். துணிக்கு எய்த்தாப்பில் சாயப்பா உட்காந்துருக்காரு. சாயப்பாக்கு லெஃப்ட் சைடில் சிவனேசன் சுவாமிகள் உட்காந்துருப்பாங்க. 2 ஃபோட்டோஸையும் வீடியோவோட லாஸ்ட்டில் நான் போடுறேன். இது விநாயகர், சின்னதாக குட்டி அழகாக இருப்பார் இந்த விநாயகர். இப்போ குருஸ்தான் போக வழியில் நீங்கள் இப்போ பார்க்குறது சாப்பிட்ற இடம். எப்படியும் ஒரு 500லேருந்து 600 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். இந்த இடத்துல வாத்து இருக்கும். குருஸ்தானில் அழகாக குட்டி பாபா உட்காந்துருப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை கட்டி பிடிச்சிக்குவேன் நான். எப்போ போனாலும் சரி, உங்களை வீட்டுக்கு தூக்கிட்டு போய் பாபான்னு கேட்பேன். சிரிப்பார். இந்த கோயில் ரொம்ப அமைதியான சூழ்நிலை இருக்குது. சிட்டி லைஃப்பை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. அவ்வளோ அமைதியான இடம். வேப்ப மரமும் வில்வ மரமும் சூழ்ந்த கோவில். எல்லோரும் பார்க்க வேண்டிய கோவில். இந்த பாபா அன்னதான கூடத்தில் இருப்பாங்க. பாபாவுக்கு கிருஷ்ண கிரீடம் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ ஆரத்தி பார்ப்போம். சாய்ராம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.